வங்கதேசம் நம் நாட்டோடு மோதலில் ஈடுபட்டு வருகிறது. மேலதான் ராகுல் காந்தியின் உறவினர் தெக்சின் பூனவல்லா ஒரு பதிலடியை கொடுத்திருக்காரு. உங்களோட நாட்டை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு 13 நாட்கள் ஆனது. ஆனா இப்போது வெறும் 13 நிமிடங்கள் போதும். உங்கள் நாடு உங்களுக்கானதாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வங்கதேசத்தில் வெடித்த வன்முறையை தொடர்ந்து பிரதமர் பதவியை ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்துவிட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. தற்போது நோபல் பரிசு பெற்ற பேராசிரியர் முகமது யூனுஸ் தலைமையில இடைக்கால அரசு செயல்பட்டு வருது. ஷேக் ஹசீனா இருந்த வரைக்கும் வங்கதேசத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் இடையே நல்ல உறவு இருந்தது. ஆனா முகமது யூனுஸ் நம்ம நாட்டோடு மோதல் போக்கு கடைபிடிச்சிட்டு இருக்காரு. வங்கதேசத்துல சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்கள் மீதான தாக்குதல், கோவில்களை சேதப்படுத்துறது உள்ளிட்ட பல நடவடிக்கைகளுக்கு எதிராக எந்த ஒரு ஆக்ஷனையும் எடுக்காம இருக்காரு முகமது யூனுஸ். அதே மாதிரி பாகிஸ்தான், சீனாவோடு சேர்ந்து நம்ம நாட்டுக்கு எதிராக அவர் செயல்பட தொடங்கியிருக்காரு. இந்திய எல்லையில ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பு பணியையும் மேற்கொண்டு வருது பங்களாதேஷ். அதோடு இந்தியா வங்கதேச விவகாரங்கள்ல தலையிடுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பலரும் கூட ஆதாரங்கள் எதுவும் இல்லாம பேசிட்டு இருக்காங்க. வங்கதேசம் என்பதே பாகிஸ்தான்ல இருந்து 1971ஆம் ஆண்டுல தான் தனிநாடா உருவானது. இதற்கு நம்ம நாட்டு ராணுவம் தான் உதவி பண்ணினாங்க. நம்ம நாட்டோட தாக்குதலை தாங்க முடியாம பாகிஸ்தான் வீரர்கள் நம்ம ராணுவத்திடம் சரணடைந்தனர். அதன் பிறகே வங்கதேசம் அப்படிங்கிற ஒரு நாடு உருவானது. நம்ம நாட்டு வீரர்கள் மட்டும் உதவவில்லை அப்படின்னா வங்கதேசம்ங்கிற ஒரு நாடே உருவாகி இருக்காது. ஆனா அந்த உதவியை மறந்துட்டு தற்போது முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக வங்கதேசம் தனிநாடாக உருவாக நம்ம நாட்டு வீரர்களோட பங்களிப்பை நினைவு கூறக்கூடிய வகையில ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 16ஆம் தேதி நம்ம நாட்டுல விஜய் திவாஸ் கடைபிடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அன்றைய தினம் பிரதமர் மோடி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இன்று விஜய் திவாஸ். 1971இல் இந்தியாவின் வரலாற்று வெற்றிக்கு பங்களித்த துணிச்சலான வீரர்களின் தைரியம் மற்றும் தியாகங்களை நாங்கள் மதிக்கிறோம். அவர்களின் தன்னலமற்ற அர்ப்பணிப்பு மற்றும் அசைக்க முடியாத உறுதி நமது தேசத்தை பாதுகாத்து நமக்கு பெருமை சேர்த்தது. அவர்களின் தியாகங்கள் அடுத்த தலைமுறைக்கு என்றென்றும் ஊக்கமளிக்கும். நம் தேசத்தின் வரலாற்றில் ஆழமாக பதிந்திருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. இதற்கு வங்கதேசம் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சது. அந்த நாட்டு இடைக்கால அரசுடைய சட்ட ஆலோசகர் ஆஷிப் நஸ்ருல் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். 1971ஆம் ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி வங்கதேசத்தின் வெற்றி நாள். இந்த வெற்றியில் இந்தியா ஒரு கூட்டாளியாக இருந்தது. அதற்கு மேல் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் பலரும் பிரதமர் மோடியோட பதிவை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோடு பாகிஸ்தானிடமிருந்து பிரிய வங்கதேசத்துக்கு இந்தியா ஒன்றுமே செய்யவில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்க முயன்றாங்க. அதே மாதிரி இடைக்கால அரசுடைய தலைவர் முகமது யூனுஸுக்கு நெருக்கமான சமூக ஆர்வலரும் தற்போதைய இடைக்கால அரசில் முக்கியமானவர்களில் ஒருவராக உள்ள மஹ்பூஸ் ஆலம் என்பவர் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல ஒரு சர்ச்சைக்குரிய மேப்பை பகிர்ந்தாரு. அதுல நம்ம நாட்டுக்கு சொந்தமான வங்கதேசம், திரிபுரா, அசாம் உள்ளிட்டவற்றை வங்கதேசத்தின் ஒரு பகுதியாக குறிப்பிட்டிருந்தார். அதோடு எங்களுக்கு தைரியம் இருக்கிறது, எங்களுக்கு கனவும் இருக்கிறது அப்படின்னு வேற குறிப்பிட்டிருந்தாரு. இதற்கு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடும் எதிர்ப்பை பதிவு செய்தது. இதனால பயந்து போன பங்களாதேஷ் அந்த பதிவை உடனடியா டெலீட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் கூட மற்றவர்கள் அந்த மேப்பை பகிர்ந்துகிட்டே இருந்தாங்க. அந்த வகையில தான் வங்கதேசத்தை சேர்ந்த நோடில் இஸ்லாம் அப்படிங்கிற ஒருத்தர் மேற்கு வங்கம், திரிபுரா, அசாமை உள்ளடக்கி பறந்து விரிந்த வங்கதேசம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்துல பதிவிட்டிருந்தாரு. இந்த பதிவை பார்த்த காங்கிரஸ் கட்சியுடைய ராகுல் காந்தியின் உறவினர் தெக்சின் பூனவல்லா கடும் எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. உங்களோட நாட்டை உருவாக்குறதுக்கு 13 நாட்கள் தான் எங்களுக்கு தேவைப்பட்டது. ஆனா இப்போது 13 நிமிடங்கள் போதும். உங்களின் நாடு உங்களுக்கானதாக இருக்காது அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இது தொடர்பா தெக்சின் பூனவல்லா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் உங்களை நண்பராக கருதுகிறோம். ஆனால் நீங்கள் எல்லை மீறினால் நினைத்து கூட பார்க்க முடியாத பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். உங்களுக்கான தனி நாட்டை உருவாக்க எங்களுக்கு 13 நாள் தேவைப்பட்டது. ஆனால் இப்போது வெறும் 13 நிமிடங்கள் போதும். உங்களின் நாடு உங்களுக்கானதாக இல்லை என்பதை எங்களால் செய்ய முடியும். கவனமாக இரு ப்ரோ என்று சொல்லி அதிரடியாக ஒரு பதிவை போட்டிருந்தாரு. அந்த பதிவை பலரும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வங்கதேசத்தை சேர்ந்தவருக்கு இப்படி அதிரடியாக பதில் கொடுத்த தெக்சின் பூனவல்லா யார் அப்படின்னா, அடிப்படையில் ஒரு பிஸ்னஸ்மேன், சமூக ஆர்வலராகவும் அரசியலில் அனலிஸ்டாகவும் இருக்கிறார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் பிறந்தவர். மேலும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் சகோதரியான பிரியங்கா காந்தியின் கணவருடைய உறவினர், அதாவது ராபர்ட் வதேராவின் உறவுக்கார பெண்ணை தான் இந்த தெக்சின் பூனவல்லா திருமணம் பண்ணியிருக்காரு. இன்னும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, தெக்சின் பூனவல்லா ராகுல் காந்தியுடைய தூரத்து உறவினரும் பிரியங்கா காந்திக்கு நெருங்கிய உறவினரும் ஆவார்.